பம்பர் அப்படின்றது தான் பார்க்குறோம். யாருக்குள்ள பம்பரோட தெரியுமோ அவங்க அந்த வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா போர் அடிக்குன்னு சொல்லி டிஸ்லைக்லாம் பண்ணிடுறேன். அதனால லைக் கமெண்ட் ஷேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நம்மளுக்கு பம்பரோட சொல்லித்தர போது பிரவீன் ராஜா என்னோட கிளாஸ்மேட்டு. எனக்கு பம்பரோட தெரியாது, அதனால தான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு தேவையானது கை பம்பரம். இதுதான் பம்பரம். நீங்கள் பம்பரத்தை ஒரு கோணலாக தான் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிருங்க. பம்பரத்தை பிடிச்சோடனே இப்படி வச்சு சுற்றுங்க. இப்படி சுற்றுறதுக்கு தான் இப்படி பிடிக்க சொல்கிறேன். ஏன்னா இப்படி தான் பிடிச்சா பம்பரத்தை சுற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் இப்படி சுற்றிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுதான் பேசிக்கே ஃபஸ்ட்டு பம்பரத்துக்கு. சிக்கே விழக்கூடாதுங்க, நீட்டாக இருக்கணுங்க. அப்போனா தான் அவங்க பம்பரை சுற்றலைன்னா தலையில கவுந்து இந்த மாதிரி ஆயிரும். அதனால சிக்கே விழாமல் சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிக்கிட்டு பம்பரத்தை நீங்கள் எந்த கையில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆனால் நடுவில் தான் விடணும், எந்த கையாக இருந்தாலும். நான் இப்படி இந்த கையில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த கையில் வேணாலும் சுற்றிட்டீங்களா? இப்படி வச்சு பம்பரை நல்லா சுற்றுங்க. நீங்கள் போட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா கோஸ்ன்னு ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. இப்படி வச்சு இப்படி எடுக்கணும், கையில் பிடிச்சி. அதுதான் கோஸ். அப்படி நீங்கள் விடலன்னா அந்த போட்டியை விட்டு அவங்கள விளக்கிடுவாங்க. இவ்வளோதான். இதுதான் அந்த பம்பரத்தோட ட்ரிக். ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Signing off from TMGR. Goodbye.